கிரிப்டோ கரன்சியை ஹேக்கர்ஸ்ட இருந்து எப்படி சேஃபா வச்சுக்கொள்ளலாம்? நீங்க கிரிப்டோ கரன்சியில நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னு சொன்னா ஆப்வியஸா நீங்க ஒரு எக்ஸ்சேஞ்சில் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். ஓகே, வாங்குற விற்கிற மற்றது ஸ்டேக் பண்ற ஃபார்மிங் பண்றங்கிற சொல்லக்குள்ள ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பிளேசஸ் இருக்கு. அந்த பிளேசஸுக்கு அனுப்பி தான் உங்களோட பணத்தை ஒரு விஷயம் செஞ்சு கொள்ளலாம். ஆனா நீங்க லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்றீங்க, ஒரு கிரிப்டோ கரன்சியை ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்றீங்க சொல்லி வச்சுக்கோனீங்கன்னா, நீங்க எக்ஸ்சேஞ்சிலேயோ மற்ற பிளேசஸ்லயோ ஹோல்ட் பண்றதை விட ஹார்ட்வேர் வாலெட்ல சேவ் பண்றது, அதாவது வச்சு ஹோல்ட் பண்றது உங்களுக்கு சேஃப். இப்ப வாலெட்ஸ்ல 2 வகையான வாலெட்ஸ் இருக்கு. கஸ்டோடியல் வாலெட், நான் கஸ்டோடியல் வாலெட். கஸ்டோடியல் வாலெட்னா நீங்க இன்னொரு ஆள்கிட்ட அனுப்பி அவங்க உங்களோட கிரிப்டோ கரன்சியை கஸ்டோடியலா வச்சிருப்பாங்க. அந்த கிரிப்டோ கரன்சி எங்க இருக்கோ அந்த பிளேஸ்ல அந்த வாலெட் பிரைவேட் கீ அவங்க தான் ஓன் பண்ணுவாங்க, நீங்க ஓன் பண்றல. ஆனா சில எக்ஸ்சேஞ்சுகள் மிலிட்ரி கிரேட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா பைனான்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்க பயங்கரமா, அதாவது அவங்க 90% ஆஃப் த ஃபண்ட் அவங்களோட ஹார்ட்வேர் வாலெட்லயும் ஜஸ்ட் 10% லிக்விடிட்டிக்கு தேவையானதை மட்டும்தான் வெளியால ஹாட் வாலெட்ல வச்சிருப்பாங்க. அவசரத்துக்கு விட்ரோவல் டிபாசிட்களை மேற்கொள்ற ஃபண்டுகளை, பெரும்பாலான ஃபண்டுகளை அவங்களோட ஹார்ட்வேர் வாலெட்ல அவங்க பயங்கர சேஃபா மல்டி சீக் வாலெட்டுகள்ல வச்சிருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் நீங்க நினைக்கலாம், ஸோ நம்ம வச்சு நம்மளோட ஹார்ட்வேர் வாலெட் சிலாக்கிற மைண்ட் செட் அப்படி சில நம்ம ஒரு போன்லயோ நம்ம ஒரு வாலெட் ஒன்றில் வைப்போம், 5 வருஷத்துக்கு பிறகு அதோட பாஸ்வேர்டு எங்கன்னு தெரியும், நான் மறந்து வைத்துருவேன்னு சொல்லி அப்படியான ஒரு ஆளா இருந்தா நீங்க அப்படி சொல்லிட்டு சிலாக்கள் அப்படியான எக்ஸ்சேஞ்சுல வைப்பாங்க. ஆனா இதுல இருக்கிற கொஸ்டின் என்னன்னா, அந்த எக்ஸ்சேஞ்ச் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு ரன்னிங்ல இருக்குமா, அந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு பிரச்சனை வர மாட்டேங்குது, அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறாங்களோ நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்கிறதுல ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு பேங்க்ல பணம் போட்டு வைக்கிற மாதிரி தான். நீங்க பேங்க்ல எப்ப வேணாலும் பேங்க் டிவால் ஆகலாம், ரைட்? ஸ்ரீலங்காவில் வந்துருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க, சைலான் பேங்க்ங்கிற ஒரு பேங்க் வந்து டிவால் ஆகி அதுல பணம் வச்சிருந்தாக்கள பணம் எல்லாம் இல்லாம இன்னைக்கு. ஓகே, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பெரிய ஆக்கள்கிட்ட கேட்டா தெரிஞ்சிருக்கேன். என் அங்கிள் ஒரு ஆளுமா இல்ல பணம் போட்டு கனகாலமா பணம் எடுக்க இல்லாம நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாரு. ஓகே, ஸோ ஈவன் அது பேங்க், நீங்க நினைக்கலாம் பேங்க் சேஃப்னு சொல்லி, பேங்க் எல்லாம் சேஃப் இல்லை. ஓகே, பேங்க்ல எப்போ வேணாலும் என்ன வேணா நடக்கலாம், பேங்க்ல என்ன பிரச்சனை நடக்கலாம். என்ன இப்ப நம்ம பணத்தை எடுத்து அவங்களை இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்களும் வேற விஷயங்கள் செய்யறாங்க, அந்த விஷயங்கள் பிள்ளையாகக்குள்ள எல்லாமே பிழைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் எப்பயுமே தேர்ட் பார்ட்டிகளை நம்பி உங்களோட பணத்தை எப்படி கொடுக்காம நீங்க உங்களோட பணங்களை நீங்க உங்கள்கிட்ட எப்படி சேஃபா வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியிலையும் நீங்க என்ன பண்ணலாம்னா தேர்ட் பார்ட்டியில கொடுக்காம நீங்க சேஃபா வச்சுக்கொள்ளலாம். அப்படி வச்சுக்கிறது தான் நீங்க ஹார்ட்வேர் வாலெட்ல சேவ் பண்ணணும். இப்போ ஹார்ட்வேர் வாலெட்டுக்குள்ள அதை ஹேக் பண்ண இல்லாதா, அது பிரச்சனை வராதான்னு சொன்னா நீங்க அந்த பிரைவேட் கீ இன்னொரு ஆளுகிட்ட மிஸ் ஆகாத வரைக்கும் அதை ஹேக் பண்ணிடலாம். அடுத்தது இப்ப சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் நிறைய வந்துட்டு, இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னு சொன்னா சீட் பிரைஸ் 12 எழுத்து தருவாங்க. இப்போ உங்களோட ஹார்ட்வேர் வாலெட் ஒன்று நீங்க செட்டப் பண்ணக்குள்ள அந்த 12 எழுத்து யாருக்கிட்ட இருக்கோ அவர் உங்களோட வாலெட் ஆக்சஸ் பண்ணலாம். அப்ப அந்த 12 எழுத்து நீங்க உங்களோட வீட்டுல நம்பிக்கையான இடங்கள்ல சேஃப் வாலெட்டுகள்ல அப்படியே நீங்க பத்திரம் பண்ணி வைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா புதுசா ஹார்ட்வேர் வாலெட்ஸ் வருது சீட் பிரைஸே இல்லாத மாதிரி. ஓகே, இப்ப ஈவன் தோ சீட் பிரைஸ் தான் இன்னொரு ஆள்கிட்ட போகக்குள்ள பிரச்சனை ஆகலாம். இப்ப நீங்க ஒரு திருடம் வந்துட்டான், நீங்க வீட்டு உங்களோட சீட் பிரைஸை பத்திரமா வைங்க, திருடம் உங்களோட வீட்டை வந்து சீட் பிரைஸ் எடுத்துட்டு போயிட்டானோன்னா அந்த திருடனுக்கு கிரிப்டோ சம்பந்தமான நாலேஜ் இருக்குன்னா அவன் அதை இன்னொரு வாலெட்ல இம்போர்ட் பண்ணி உங்களோட பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். ஸோ அதனாலதான் இப்ப சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் வந்துருக்கு. அந்த ஹார்ட்வேர் வாலெட்ஸ்ல அப்படின்னா கார்டுகள் இருக்கும், கார்டுல டிவைஸ் இருக்கும், அந்த டிவைஸும் பிளஸ் உங்களோட பாஸ்வேர்டும் இருந்தா தான் அந்த ஹார்ட்வேர் வாலெட் ஆப்ரேட் பண்ணலாம். நாளைக்கு ஒரு திருடம் வந்து உங்களோட அந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டு போனாலும் அந்த திருடனுக்கு உங்களோட பாஸ்வேர்ட் தெரியாத வரைக்கும் அந்த ஹார்ட்வேர் வாலெட் எடுக்கல. அடுத்தது சீட் ஃப்ரேஸ்ல வெளியால வர மாட்டேங்குது. பிரைவேட் கீ அந்த ஹார்ட்வேர் அந்த டிவைஸுக்குள்ளே இருக்கும். நீங்க அதை திருட்டு போனா அப்ப நம்ம எல்லாம் ஃபண்ட் முடிஞ்சான்ற இல்ல, நீங்க அதே மாதிரி டிவைஸ் 3 இல்லாட்டி 2 டிவைஸ் தருவாங்க. அதுல மற்ற 2 டிவைஸையும் நீங்க என்ன செய்யலாம், எடுத்து நீங்க உங்களோட வாலெட்டை நீங்க பாவிச்சு கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்க புது வாலெட் ஒன்று வாங்கி இந்த வாலெட்ல இருக்கிறது அந்த வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். இது பெரிய விஷயம், உங்களுக்கு இந்த வீடியோல ஹைச்ச வழங்குமான்னு தெரியல. ஆனா கிரிப்டோ கரன்சியில பாதுகாப்பா வைக்கணும்னா தயவு செய்து ஹார்ட்வேர் வாலெட்டுகளை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஹார்ட்வேர் வாலெட்லயும் முக்கியமா என்ன ஹார்ட்வேர் ஒண்ணுன்னா சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்டுகளை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா hbuconsultancy.com போய் அதுல எங்க வாட்ஸ்அப் இருக்கு, அந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னு சொன்னா எங்க பிசினஸ் அசோசியேட் உங்களை கண்டெக்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் சம்பந்தமான டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா அவங்க சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஓகே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்களோட கிரிப்டோ கரன்சியில எக்ஸ்சேஞ்சில் வச்சிருப்பீங்கன்னு சொன்னா எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை நீங்க உங்களோட கிரிப்டோ கரன்சியில ஹார்ட்வேர் வாலெட்டுகளை வச்சிருப்பீங்கன்னு சொன்னா அது என்ன ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும். பாய்.